குஜராத் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சஞ்சய் மற்றும் ஆதித்யா. இனி நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, செகண்ட் இன்னிங்ஸ் ஆஃப் டெஸ்ட் 3 அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கிலாந்து வந்து எப்படி வின் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 22 ரன்ஸ். ஸோ ரொம்ப கிட்ட வந்து இந்தியா வந்து தோத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு வந்து முக்கியமா ஸ்டார்டிங் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் நான் சொல்லணும்னு இருந்தேன். ஸோ வீடியோல வந்து பிரீஃபா வந்து பேசுவோம். ஸோ ஆதி கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆதி, எப்படி இருந்துச்சு? எனக்கு என்னமோ லார்ட்ல ஆடின டெஸ்ட் தான் வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் ஃபீலிங் தந்ததோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. மத்த 2 மேட்ச் கம்பேர் பண்ணும்போது உன்னோட கருத்து சொல்லு. ஆமா, ஏன்னா வந்து இந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாடினாங்க. அதனால தான் டெஸ்ட் மேட்ச் மாதிரி இருந்துச்சு. ரெண்டு டீமும் ஓகே. வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரெண்டு டீமும் ஒரே ஸ்கோர் தான் எடுத்தாங்க. டை ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரே மாதிரி விளையாண்டாங்க. ஸோ ஓப்பன் மேட்ச் தான், யார் வேணா ஜெயிக்கலாம் அப்படிதான் இருந்துச்சு செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் போது. அதுக்கப்புறம் இங்கிலாந்து வந்து ஒரு நார்மலான டோட்டல் தான் எடுத்தாங்க. சேசபிள் டோட்டல் தான் செட் பண்ணாங்க இந்தியாவுக்கு. அதுல வந்து வாஷிங்டன் சுந்தர் சூப்பரா போட்டார் bowling. 4 விக்கெட் எடுத்தார். ஸ்பின்னர் போய் அவங்க ஸ்பின்னர் வந்து இங்கிலாந்துல அவ்வளோ விக்கெட் எடுக்கிறதே பெரிய விஷயம் தான். எப்பயாச்சும் தான் நடக்கும். அவர் எடுத்தார், பயங்கரமா இருந்துச்சு. மற்றபடி ஓவரால நல்ல போலிங்காக தான் இருந்துச்சு. ஸோ சேஸபிளான டோட்டலாக தான் இருந்துச்சு. இந்தியா செட் பண்ண டோட்டல் வந்து. ஆனா பேட்டிங்ல வந்து சொதப்பிட்டாங்க இந்தியா, எஸ்பெஷலி டாப் ஆர்டர். ஏன்னா போன ரெண்டு டெஸ்ட் மேட்சும் சூப்பராக ஆட்டிருந்தாங்க. பேட்டிங்ல ஸ்டாண்ட் அவுட்லாம் இருந்துச்சு. ஸோ அட்லீஸ்ட் இந்த இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட விட்டுடலாம். இந்த லாஸ்ட் டே பிட்ச்ல வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு பார்த்தா சொதப்பிட்டாங்க. முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே டக்கு டக்குன்னு சீப் அவுட் ஆகி, அந்த சைடு ஜாஃப்ரா ஆர்ச்சர் பயங்கரமா போட்டாரு. அவர் திடீர்னு கொண்டு வந்து இந்த டெஸ்ட் மேட்சே சூப்பரா போட்டாரு. அவரு மறக்கத்தனமா போட்டாரு. அதான் சொன்னல, போன மேட்ச்ல அவங்க போலிங் சரியில்லைன்னு சொன்னோம். ஒருத்தர் இல்ல, ஸ்ட்ரைக் பவுலர் மாதிரி யாரும் இல்லைன்னு சொன்னோம். அவர் கொண்டு வந்தாங்க, அப்படியே மாறிடுச்சு. கூட பென் ஸ்டோக்ஸும் வந்து சேர்ந்து பயங்கரமான போலிங் போட்டாங்க. ஏய், ஸ்டோக்ஸ் வாட்ச் பண்ணது இல்ல. இந்த பக்கம் ஆர்ச்சர் போடுறான் ஸ்டோக்ஸ், இந்த பக்கம் ஆர்ச்சர் மாதிரி ஓக்ஸ் ஸ்டோக்ஸ், இந்த பக்கம் மாறி மாறி வர்றாங்க. இவன் போட்டுட்டே இருக்கான்டா. இவங்க போட்டுனே இவன் இருக்கான். ரெஸ்டே விடுறான் இவன். அப்பா, அதான் யார் சாமி நீ? ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ ஓவர் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் ஃபுல் கண்டினியூஸா காம்பினேஷன்ல இருந்தாரு. ரெஸ்டே இல்லாம. ஆமா. ரெஸ்டே இல்லாம போட்டாரு. அப்புறம் கடைசியில இந்தியாவுக்கு ஜடேஜா மட்டும் தான் இருந்தாரு. இந்த சைடு ஜடேஜா, இந்த சைடு பென் ஸ்டோக்ஸ். யார் ஜெயிக்க போறாங்க இந்த பேட்டில் அப்புறம் தான் போயிட்டு இருந்துச்சு. கடைசியில பென் ஸ்டோக்ஸ் ஜெயிச்சிட்டாரு. பென் ஸ்டோக்ஸ் அந்த கூட விக்கெட் சிராஜ் விக்கெட் ஆனா அவனுமே அது, ஆமா, சிராஜ் விக்கெட் எதிர்பார்க்கலடா. வந்து போய் ஒரு ஸ்பின்னர் கிட்ட அவுட் ஆவார்னு அவரே எதிர்பார்க்கல. அதுவும் ஒரு விக்கெட்டே இல்லை, போய் பட்டுருச்சு பால். கொஞ்சம் மிஸ், அன்லக்கி ஆமா, தான் சொல்லணும் உண்மையை சொன்னா. ஏன்னா சிராஜ் நல்லா தான் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தார் நிஜமாவே. இதுக்கு முன்னாடி டிஃபரன்ஸ் போட்ட, சூப்பரா பண்ணாரு. ஆமா, பேஸ் bowlers போடும்போது கூட நல்லா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. பும்ரா வந்து தேவையில்லாம விட்டாரான்னு தோணுச்சு எனக்கு. அந்த ஷாட் தேவையே இல்லை. அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதுதான் பொறுமையா எனக்கும். இருந்திருந்தா. ஜடேஜா ஆமா. ஒரு ஒரு ஷார்ட் பிச் போடுறப்பையும் பும்ரா இப்படி போவோம் அடிக்கிறதுக்கு. அதுக்கு வந்து பேஷண்டாரு வண்டி ஆட்டிட்டே இருந்தாரு. ராங்கான ஷார்ட்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஷார்ட் பிச் பால்ல கையில கொடுத்துட்டு போனான். அது ஆமா, ஏதோ. அட்லீஸ்ட் அந்த பாலை பின்னாடியாச்சும் அடிச்சிருக்கலாம். அவரு ஸ்ட்ரைட்டா அடிக்க ட்ரை பண்ணாரு. பின்னாடி அடிச்சிருந்தா அட்லீஸ்ட் ம் பவுண்டரியாச்சும் கிடைச்சிருக்கும். அதை ஏன் யோசிக்கலன்னு தெரியல. ஸ்ட்ரைட்டா அடிக்க பவுண்டரி ட்ரை போயிருக்கும். பண்ணாங்க. அந்த பீரியட் அவங்க ஷார்ட் பிச் தான் போட்டுருந்தாங்க, ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. விக்கெட் விழுந்துருச்சு. பும்ரா கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா மேபி விக்கெட். இருந்திருக்கலாம். ஆமா. பட் இருந்தாலும் வந்து சப்போர்ட் இல்லை. ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் அவுட் ஆவார் நான் எதிர்பார்க்கல. அவராச்சும் இருப்பார் பார்த்தா அவர் தூக்கிட்டாங்க. ஸோ அவங்க போலிங் ஸ்கோர் அதுவும் போட்டாங்க. அதுவும் அன்லக்கி. ஆமா. சென்டரா வச்சிருக்கணும். பேக் சென்டரா போடாம எட்ஜ்ல பட்டு விக்கெட் போயிடுச்சான். சரி, நிதிஷ்குமார் ரெட்டி அவனா சரி இருக்கான் போது அவனும் இல்லை, அவனும் போயிட்டான். அவர் இந்த அவன் சீரீஸ் தான்டா பெருசா பேட்டிங்கே தலைவன். ஆடல. சூப்பரா சூப்பரா டிஃபெண்ட் பண்ணிருந்தான்டா. டிஃபெண்ட் ஓகே, பண்ணிட்டு இருந்தாரு. ஜடேஜாக்கு கொஞ்சம் நல்லா டிஃபெண்ட் பண்ணிருந்தான். சரி கொண்டு போயிடுவான் போல அப்படின்னு நினைச்சா ஓக்ஸ் வந்தாரு. ஒரு அது பால் போட்டா. ஆக்சுவலா, ஆமா, நீ நிதிஷ்குமாரை டிஃபெண்ட் பண்ணிருக்க தேவை, அவர் அட்டாக் பண்ணிடலாம். ஏன்னா ஜடேஜா நின்று இருந்தார் பக்கவா. உம் ரெண்டு பேரும் பண்ண தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படிதான் ஆடினாரு. ஆஸ்திரேலியால அப்படிதான் அடிச்சாரு. ஒரு இன்னிங் செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆடவே இல்லை.
ஒரு 2 3 இன்னிங்ஸ் தான் ஆடினாரு. அவர் அட்டாக் பண்ணியிருந்தா மேபி கொஞ்சம் கிட்ட போயிருக்கலாம், ஜடேஜா கொஞ்சம் கிட்ட போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். மற்றபடி இது கொஞ்சம் ஏத்துக்க முடியாத லாஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா கிட்ட வந்து தோத்துருக்கு. நல்லா தான் விளையாண்டாங்க, ஓவரால் நல்லா தான் விளையாண்டாங்க. கேஎல் ராகுல் கூட 100 அடிச்சாரு. பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த டைமிங் சொதப்பதுனால கொஞ்சம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இந்த டெஸ்ட் மேட்ச்ல 2 3 பேர் ஃப்ளாப் வந்து ஜெய்ஸ்வால் இந்த சொல்லிட்டு இருந்தோம், சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. இந்த டெஸ்ட் மேட்ச் 2 இன்னிங்ஸ் சொதப்பிட்டாரு. எல்லும் சொதப்பல். ஸோ பந்த் கூட அடிக்கல. கருண் நாயர் வந்து சமகான்னு எனக்கு கருண் நாயர். ஆமா, கருண் நாயர் உட்கார வச்சிருவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கருண் நாயர் உட்கார வச்சிருவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவர் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கொடுக்கல. இனிமே சொல்லலாம், குட்டி கூட பெருசா அடிக்கல. மட்டமான பால் அவுட் ஆனது. வேண்டே என்னமோ காலை காமிச்சு அவனே போல்டுக்கு அவுட் ஆயிட்டு போய் காண்டாவது எனக்கு சீரியஸா. அவரை பந்த நம்பி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆல்ரெடி கை இன்ஜூர்ட். அவன் ஒத்த கையில தான் ஆட்டு இருந்தான். பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒத்த கையில தான் ஆடிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட என்ன ஓகேவா ஆடினாரு. ஆமா, டிஃபென்ஸ் போகாம கொஞ்சம் சுத்திருக்கலாம். ஒரு பால் 4 அடிச்சாரு, அந்த மாதிரி சுத்திருக்கலாம். அது அவர் எதுவுமே சொல்ல முடியாது, மத்தவங்க தான் பண்ணணும். நம்ம பந்த் கிட்ட நீங்க வேற எதுவும் எதிர்பார்க்க கூடாது. அவர் அப்பதான் ஆடுவாரு. அது ஒர்க் ஆயிருக்கு இந்தியா. ஸோ விட்டுறலாம். மற்ற பேட்ஸ்மேன்லாம் சொதப்புனது, கில் சொதப்புனாரு. ஸோ அதே ஒரு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. மற்றபடி கருண் நாயர் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவரு நிஜமாவே சீரீஸ் சரியா வரல. நம்பி கொடுத்தாங்க நம்பர் 3, பட் ரன்ஸ் வரல. யாரையாச்சும் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். கரெக்ட். பட் ஆனா அவர்கிட்ட நல்ல ஷார்ட்ஸ், பிளே கேம் தான் சூப்பரா எல்லாமே இருக்கு. இருக்கு. பட் ஆனா வேணுட்டே அந்த ஏதாவது ஒரு பால் வேணுட்டே அவுட் ஆயிட்டு போற மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு. என்னன்னு தெரியல, அவர் இவ்வளவு ரொம்ப சான்ஸ் கொடுத்துட்டு அவர் ரொம்ப யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். யோசிச்சு யோசிச்சு ஆறாரோ தோணுது. அதனாலதான் இப்படி டபுள் மைண்டடா ஆடுறேன்னு நினைக்கிறேன். அதுதான் ரொம்ப அதுதான். ப்ரெஷரா ஆடினாரு. அதுக்கு பல நெக்ஸ்ட் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு கொடுப்பாங்க சான்ஸ், கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. பட் பார்ப்போம். எனக்கு கேட்டீங்கன்னா வாஷிங்டன் சுந்தரி அங்க ஆடலாம்னு தோணுது. பொறுமையா ஆடுவாருன்னு வந்து. வாஷி குட் பிளேயர் தான், கரெக்ட். பட் இருந்துச்சு, நிறைய நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் பெட்டராகவும் தெரியல. அப்படி ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் அது. நெக்ஸ்ட் மேட்ச் ஸோ 2-1 இருக்காங்க. ட்ரா ஆகல 3 டெஸ்ட்டும். ரிசல்ட் தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியா வின் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா வின் பண்ணுவாங்க அவங்க. ஸோ பார்ப்போம். கண்டிப்பா அடுத்த மேட்ச் வின் பண்ணணும், இல்லைன்னா வின் எதுவும் பண்ணி பண்ண முடியாது. ஃபைனல்ஸ் 5th டெஸ்ட்ல போய் டிசைடர் ஆனிச்சுன்னா சூப்பரா இருக்கும் மேட்ச். கண்டிப்பா என்ன ரெண்டு அதுதான் டீம் வேணும், அது செமையா இருக்கும் ஆடுறது. இந்த மாதிரி கண்டிப்பா இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் என்ன பண்றான்னு பார்ப்போம். பவுலிங் சேஞ்சஸ் வச்சு கொண்டு வராங்களா, இல்ல என்ன பண்ணான்னு பார்ப்போம். மற்றபடி இனி கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங் லாஸ் தான். கண்டிப்பா ஹார்ட் பிரேக்கிங் லாஸ். முக்காவாசி பாயிண்ட்ஸ் அழகா வந்து நீயே சொல்லிட்ட. நான் வந்து தலைவனை பத்தி தான் பேசணும்னு இருந்தேன். சார் ஜடேஜா தி தளபதி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுற ஜடேஜா. ஸோ அவர் தான் வந்து இங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு. அண்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டெஸ்ட்டுமே சரி, 4 இன்னிங்ஸா வந்து கண்டினியூஸா 50+ நினைக்கிறேன் தலைவன். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி பயங்கரமா இருக்கு. பிளேயிங்குமே செம்ம. இன்னைக்கு வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா 1 மேன் ஆளா வந்து அங்க நின்றுட்டு இருக்காரு தலைவன். எப்படின்னா விக்கெட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. நிதிஷ்குமார் 2 விக்கெட் போனதுக்கு அப்புறம் பும்ரா சிராஜ் கூட எப்படி ஆடுறாருன்னா 4 பால்ஸ் வச்சுக்கிறாரு, 3 பால் வச்சுக்கிறாரு. 4th பால் சிங்கிள் தட்டி அவங்க 2 பால் மட்டும் ஆடுவாரு. அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவ்வளவு பேஷன்ஸா காமா ஆடினாரு. கூட யாராவது ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து நம்ம வின் பண்ணிருக்கலாம். ஸோ நான் வந்து இன்னைக்கு ஜடேஜாவை இன்னைக்கு தான் பார்த்தேன். பொறுப்புள்ள ஆளா இவ்வளவு அழகா ஆடுறியடா அப்படின்னு இவ்வளவு நாள் கழிச்சு. ஸோ என் தலைவனை வந்து நான் பாராட்டி ஆகணும். ஸோ இட்ஸ் சூப்பர் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி சொல்லிட்டோம்ல, இங்கிலாந்து ஆஸ் யூஷுவல் வந்து ஆர்ச்சர் கொண்டு வந்தாங்க, விக்டரியை பதிந்துட்டு போயிட்டே இருந்தாங்க. அண்ட் ஸ்டோக்ஸ் விடவே இல்லை. அந்த டீம் பாசிட்டிவிட்டியே அவன் தான். பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பாலுக்குமே வந்து விக்கெட்ஸ் விழுந்தா எல்லாம் கத்துறாங்க, என்கரேஜ் பண்றாங்க. பட் ஒரு கட்டத்துல வந்து நிதிஷ்குமார் ரெட்டியும் ஜடேஜாவும் ஆடிட்டே இருக்காங்க, ஸ்ட்ரைக் பண்ணிட்டே இருக்காங்க. டீம் வந்து லோ ஆகுது அப்படிங்கிற டைம்ல வந்து ஏதாவது பேசிட்டே இருக்கான். அவன் பேசுறான், டீமை கொஞ்சம் எனர்ஜி பண்றான். ஏதாவது ஒரு கேப்டனா வந்து ஒரு சூப்பரா ஒன்று பண்ணாரு. ஸோ அதுவே வந்து பெரிய ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லலாம். அண்ட் நிறைய சண்டைகள்லாம் வந்து இந்த மேட்ச்ல வந்து நடந்ததுன்னு நினைக்கிறேன். இங்க யார மிஸ் பண்றோம் அப்படின்னா வந்து தலைவர் விராட் கோலி. கோலி வந்து பயங்கரமா மிஸ் பண்றேன். பட் இருந்தாலுமே வந்து ஓகே, ஏதோ ஓரளவுக்கு ஓகே. அதுதான் இந்தியா வந்து ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான். பட் அதை வந்து கோட்டை விட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் இந்த டெஸ்ட் வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சும்மா வரானுங்க T20 ஒன் டே மாதிரி ஆடுறதோட டெஸ்ட்னா இப்படிதான் இருக்கணும். பால் குத்தி எப்படி ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ பாலுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி ஆடணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா யார் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி பொறுமையா ஆடினாங்களோ அவங்க மட்டும் தான் ஸ்கோர் பண்ணாங்க.
மாதிரி சுத்துறவன் எல்லாம் பாத்தீங்கன்னா போயிட்டான். ஸோ இதுதான் டெஸ்ட். ஸோ இந்த மாதிரியே இன்னும் 2 மேட்ச் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அண்ட் பாப்போம் இந்தியா வந்து சேஞ்சஸ் பண்றாங்க. என்னமோ பும்ரா சிராஜ் இருக்கும், பிரசித் கிருஷ்ணா வந்தா எப்படி பேட்டிங் ஆர்டர் போனான்னு தெரியல. பட் இவனுங்க 2 பேருமே வந்து இந்த டெஸ்ட்ல சூப்பரா ஆடினாங்கன்னு சொல்லலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ் தான் கிங்கு, பேட்டிங்லயுமே பவுலர்ஸ் தான் ஆனாங்க. அதுதான் சொல்லணும். கே எல் ராகுல் பொறுத்த வரைக்கும் அவர் அடிச்ச செஞ்சுரியில நம்ம வின் பண்ணிருக்கோம் மேட்ச் அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. அவர் ஒரு 7.5 தான், பட் இருந்தாலுமே நம்ம டீம்ல இருக்காரு. அது என்ன கான்செப்ட்னே தெரியாது. அது அவரே ஐபிஎல்லுமே சரி, எப்பயாச்சும் தான் செஞ்சுரி அடிக்கிறாரு. ரொம்ப நாள் கழிச்சு சீரீஸ்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. யூஸ்வலா ஒரு சீரீஸ்ல ஏதாச்சும் ஒரு மேட்ச் தான் அடிப்பாரு, மத்த எல்லா மேட்ச் படுத்துருவாரு. அப்புறம் திருப்பி வேற சீரீஸ் கொண்டு வருவாங்க, கடைசி மேட்ச் செஞ்சுரி அடிப்பாரு, அவரை படுத்துருவாரு, திருப்பி வருவாரு. இந்த சீரீஸ் தான் வந்து கண்டினியூஸா 50+ அடிச்சிருவாரு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல அடிச்சா மேட்ச் பனால், செகண்ட் டெஸ்ட்ல ஜெயிச்சா அடிச்சா ஜெயிச்சிட்டோம். இப்ப தேர்ட் டெஸ்ட்ல தலைவர் ஒரு போட்டா இந்தியா படுக்க வச்சிட்டான். So அடுத்த மேட்ச் வந்து கேல வந்து 50 சுத்திருக்கே அப்பதான் ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி சொல்றேன். சொல்லிட்டு முடியும். ஸோ அதுதான். ஸோ சில்லி சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கரெக்ட் பண்ணாங்கன்னா இந்தியா வந்து ஜெயிக்கலாம். So அதுதான் பார்ப்போம். 2-1. ஸோ அடுத்த மேட்ச் கண்டிப்பா வின் பண்ணணும். அப்பதான் 5th டெஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட் சொன்னோம் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது வந்து 3 விஷயம் தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆள்ல போட்டுக்கோங்க. ஸோ உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் சஞ்சய் மற்றும் ஆதித்யா ஃப்ரம் குஜால்ஸ். நன்றி, வணக்கம், பாய்.